Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய லைக்ஸ் 500 லைக்ஸ் அபவ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் ஃபேமிலி லைக்ஸ் ஏன் கேட்குறீங்க சார், அவங்களே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி புதுசாக வரவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது நம்மளோட யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 5 to 6 years கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 6 வருஷமாக அதாவது நீங்கள் புதுசாக வரவங்க கேட்டுங்க. இது யூடியூப் ஃபேமிலி அப்படின்றது எப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன். இப்போ நான் லைக்ஸ் கேட்குறது, அவங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கிறது, இது ரெகுலராக போயிட்டுருக்கோம். மோட்டிவேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதனுடைய சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லட்சம் யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, லட்சத்தில் ஒன்றா தான் பார்ப்பீங்க. அப்போ தெரியாது உங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு மாதம் 2 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தா தான் அந்த சேனல் பிடிச்சிருக்குதா, லைக் பண்ண முடியுமா, கமெண்ட்ஸ் பண்ண முடியுமான்ற விஷயம் தெரியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக வரவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 மார்னிங் அட்ல என் வியூஸை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஷேர் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் ரெஜிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்குது. நிஃப்டி பாருங்கள். ஸோ அங்கே ப்ரைஸ் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ஃபால் ஆகிருக்குது. ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆக்சுவலாக இங்கேருந்து செல்லிங் ஆகிருக்க வேண்டியது. ஆனால் செல்லிங் ஆகல. திரும்ப அவங்களோட ஸ்டாப்லஸ் ஹைட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் கட் பண்ணால் அங்கேருந்து ஃபால் ஆகிருக்குது. இப்போவும் அதே மாதிரி தான். இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுங்கள், இங்கேருந்து ட்ராப் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல் ஃபஸ்ட் லெவலாகவும், இந்த ரெண்டாவது இங்கே எஸ்கே சப்போர்ட் இருக்குது பாருங்கள், இது ரெண்டாவது லெவலாகவும் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். 17,590 ரெண்டாவது லெவலாகவும், ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,600 கிட்ட தான் இருக்குது ரெண்டுமே. ஓகே, அப்போ ரெண்டுமே அந்த லெவல் ரீச் பண்ணதுக்காக ப்ரைஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த லெவலில் 17,620 அந்த மாதிரியும் 17,580 ரெண்டு லெவலும் டச் பண்ணதுக்காக ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகே, இது நிஃப்டி 50 வியூ. அப்பர் சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுங்கள். இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும், ஆக்ட் பண்ணும். சப்போஸ் கீழே மேலே போனாலும் இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை திரும்ப ரிஜெக்ட் ஆகுதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் அந்த இடத்துல எந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் இங்கே ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செல்லிங்கோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் கீழே ஃபால் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இங்கேருந்து லோயர் லோ ஃபார்மேஷன் பார்க்கலாம். சரி, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக நேற்று ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணது கட் ஆனால் செல் பண்ணுங்கன்னு சொல்லி 2 லெவலும் கொடுத்துருந்தேன். 42,200 42,120 கொடுத்துருந்தேன். எக்ஸாக்ட்லி 42,120 லெவலில் வந்திருக்கு. ஓகே, நீங்கள் கொடுத்தீங்களா இல்லைன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இங்கே தான் இருக்குதுங்க பாருங்கள். 10 மணி 2 நிமிஷத்துக்கு 2 லெவல் கொடுத்துருக்கும் பாருங்கள். 42,200 41,120 வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். என்ன அனுப்பிச்சிருக்கேன் கேட்டுக்குங்க. ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 2 லெவலில் பார்க்கலாம் நாங்கள் பேங்க்ட்டு. ஆனால் அந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகிறவங்க வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த ட்ரெண்ட் லைன் எப்போ கட் ஆச்சுன்னா 1 மணிக்கு மேலே தான் கட் ஆச்சு. ரொம்ப பேஷன்ஸ் டெஸ்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆன உடனே செல் சைடு வரணும் இருந்தது. ஓகே, இந்த இடத்துல கட் ஆகி இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இங்கேருந்து ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பிரேஷன் பண்ண ரெண்டு தூரத்தை டச் பண்ணிச்சு. 41,120 42,200. ஓகே, இந்த 2 லெவலும் டச் பண்ணிச்சு. இப்போ இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாச்சு. ஓகே, இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,000. ஓகே, ஏன்னா ட்ரெண்ட் லைன் பெரிய ட்ரெண்ட் லைன் அங்கே டச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் 42,000 அந்த சப்போர்ட் இங்கே இருக்குது இல்லைங்களா. 42,000 பிரேக் ஆகிட்டு 41,900 கிட்ட ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. 41,900க்கும் 42,000க்கும் இடையில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருவங்களுக்கு இருங்க. ஸோ இந்த 2 லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பை சைடு எதுவும் போகாதீங்க. ஏன்னா வந்து பை சைடுக்கான சினாரியோ கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது. நம்ம பிகே டைம் ஃப்ரேம் அப்படி பார்த்தா ட்ரெண்ட் லைன் இப்படி வருது, இல்லை இந்த ஆங்கிளில் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணாலும் இப்படி தான் வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் ரெண்டு ட்ரெண்ட் லைனும் கட் ஆகிட்டு மேலே போகிறவர்களும் பையிங்கான வந்து வாய்ப்பு எதுவும் தேடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு மட்டும் பாருங்கள். லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதான்னு பாருங்கள். ஒன்லி ஃபார் செல் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் போடுங்க. ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் மட்டும் தேடுங்க, பையிங்கான வாய்ப்புகள் வேண்டாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஃபின் நிஃப்டியோ வியூ பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இதுலேயும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, நம்ம இங்கேருந்து செல் பண்ணியிருக்கலாம். திரும்ப மேலே போய்ட்டு தான் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அகைன் நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் கட் பண்ணி இங்கே திரும்ப செல்லிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக அவன் 12:30 சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டேன் எடுத்துறானே. அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப போரிங் டே, இது செம்ம போரிங் டே. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடு வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு, ஒன்றும் சரியாக மூமெண்ட்டமே இல்லை. சரி விட்டுருங்க, வாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் நீங்கள் செல்லிங்கான வாய்ப்பு பாருங்கள். இது வந்து 18,680 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பையிங் சைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இதெல்லாம் வந்து செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். ஸோ பை சைடுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி போனீங்க. சேல் சைடு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். சேல் சைடுக்கான லோயரில் ஃபார்மேஷன் அதான் பார்க்குறதுல என்ன. ஸோ செல்லிங்கான வாய்ப்புகள் மட்டும் பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேனலில் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய லிங்க்ஸு, இந்த நம்மளுடைய யூடியூப் வீடியோ லிங்க்ஸு அந்த அளவுக்கு நம்ம 50K ரீச் பண்ணிட்டோன்னே ஒரு ஃப்ரீ வெபினார் எல்லாருக்கும், நம்ம யூடியூப் வியூவர்ஸ் எல்லோரும் அதில் வந்து கலந்துக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். பாய்.